ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் அக்விசிஷன் பண்ணுறதை பற்றி லேட்டஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு வந்து என்றைக்கு வந்ததுன்னா 16 மே 2024 வந்திருக்கு. அந்த தீர்ப்பில் வந்து ஒரு 7 வகையான ரைட்ஸ் வந்து மக்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு லேண்டை வந்து பப்ளிக் பர்பஸ்க்காக அக்விசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆர்பிட்ரரியாக எதேச்ச அதிகாரமாக எங்களுக்கு தேவைப்படுது, நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அதில் வந்து ஒரு 7 விதமான, அதாவது வந்து நம்ம ஜஸ்டிஸ் PS நரசிம்மா அண்ட் அரவிந்த் குமார் பெஞ்ச் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்து அதில் வந்து 7 விதமான ரைட்ஸ் அந்த எவ்ரி சிட்டிசன்ஸுக்கு இருக்குது. அதுபடி நீங்கள் வந்து அந்த 7 ரைட்ஸையும், அந்த 7 விதமான ரைட்ஸ் மக்களுக்கு இருக்குது, அதே மாதிரி 7 விதமான டியூட்டிஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அந்த 7 விதமான ரைட்ஸையும் டியூட்டிஸையும் கவர்மெண்ட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் அந்த அக்விசிஷன் வந்து கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த அக்விசிஷனை திருப்பி அந்த யார்கிட்ட அந்த லேண்ட் வாங்கினாங்களோ அவங்களுக்கு போய் சேரணுன்ற மாதிரி அந்த அதாவது அக்விசிஷன் ஆஃப் இஸ் இட்ஸ் ஆஃப் இஸ் இன்வேலிட், கான்ஸ்டிடியூஷனலி வாய்ட் அப்படின்ற மாதிரி அந்த டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இதை வந்து ஹிந்து பேப்பரில் வந்து 17 மே 2024 கூட அதை பற்றி ஸ்டேட் கெனாட் அக்யூர் தி ப்ராப்பர்ட்டி வித்தவுட் ப்ராப்பர் ப்ரொசீஜர் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறதாகவும் அதில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்ன தலைப்பில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ரைட்டு வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்டு, அதை வந்து அது ஹியூமன், இட் இஸ் ஆல்சோ ஹியூமன் ரைட்டு, அதை வந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதி செய்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அது 7 விதமான ரைட்ஸ் அப்படி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரைட் என்னன்றது பார்த்தீங்கன்னா நோட்டீஸ். அதை வந்து ஒவ்வொரு ஒரு ப்ராப்பர்ட்டி அக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த சிட்டிசன்ஸுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அது வந்து இட்ஸ் அ ரைட் டு நோட்டீஸ் அப்படின்றது சொல்லலாமா, இட்ஸ் அ ரைட் ஆஃப் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு இன்ஃபார்ம் த பர்சன் தட் இட் இன்டென்ஸ் டு அக்யூர் த ப்ராப்பர்ட்டி அப்படின்றத கண்டிப்பாக கொடுக்கணும். அது வந்து மக்களுக்கு மட்டும் ஒரு உரிமை மட்டும் இல்லை, அது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடமையும். அதாவது என்ன பர்பஸ்க்காக நாங்கள் அக்யூர் பண்ண போகிறோன்றதை நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2வது ரைட் என்ன பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் த சிட்டிசன் டு பி ஹியர்டு. அதை வந்து அந்த சிட்டிசன்ஸ்கிட்ட வந்து அவங்களோட அக்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தரப்பு வாதம் என்ன, அவங்க தரப்பு என்ன ரெப்ரசன்டேஷன்றது அதையும் கண்டிப்பாக கேட்கணும். அது அவங்களும் சிட்டிசன்ஸுக்கும் உள்ள ஒவ்வொரு ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க ரைட்ஸ் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடமையும் கூட. அதை வந்து அவங்களோட அப்ஜெக்ஷன் என்ன, அதை லேண்டை அக்விசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களோட அப்ஜெக்ஷன் என்ன அப்படின்றத அவங்கள ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கண்டிப்பாக அதை கேட்கணும். சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு ரயில்வே லேண்டுக்காக ஒரு மெட்ரோ ரயிலுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை வந்து இப்போ வந்து ஒரு லேண்டை அக்விசிஷன் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு அவங்க அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க, இது வந்து எங்கள் பாரம்பரிய சொத்து, நாங்கள் ஜமீன் பரம்பரை, நாங்கள் இத்தனை வருஷமாக பூர்வீகமாக இருந்தோம், அதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்கள் இருக்குது, இல்லை ஒரு டெம்பிள் இருக்குது, நாங்கள் இத்தனை வருஷம் அதில் ஒரு சாமி இருக்குது, இல்லை அதில் வந்து நாங்கள் பூர்வீகமாக அதில் ஒரு தெய்வீகமான இடத்தமாக வச்சுருக்கோம், அதனால் இந்த ரயில்வே ட்ராக் இப்படி போடாதீங்க, தள்ளி வளைச்சி போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி. இதுதான் அந்த ரைட் ஆஃப் சிட்டிசன் டு பி ஹியர்டு. அதாவது சிட்டிசன் சொல்கிற வார்த்தையை கேட்கணும். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்கு வந்து அவங்களுக்கு டியூட்டி இருக்குது, அவங்களோட அப்ஜெக்ஷனை கண்டிப்பாக ஹியர் பண்ணணும் அப்படின்றது வந்து 2வது ரைட்டாக சொல்லியிருக்காங்க. 3வது ரைட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரைட் ஆஃப் த சிட்டிசன் டு பி ரீசன்ட் டெசிஷன். அதாவது வந்து அந்த அவங்க டெசிஷன், அந்த லேண்டை அக்விசிஷன் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஒரு நியாயமான ஒரு நியாயமான காரணத்துக்காக எடுக்கணும். அதே வந்து மக்களுக்கு உரிமை, சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ் மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு இன்ஃபார்ம் த பர்சன் ஆஃப் இட்ஸ் டெசிஷன் டு அக்யூர் த ப்ராப்பர்ட்டி. ஸோ நாங்கள் இதை எடுக்க போகிறோம் அப்படின்ற இதை வந்து கண்டிப்பாக இந்த காரணத்துக்காக ஒரு நல்ல ஒரு நியாயமான காரணத்துக்காக எடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த என்ன கவர்மெண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது அது ஒரு டியூட்டியாக சொல்லியிருக்காங்க. ஸோ 4வது டியூட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு டெமான்ஸ்ட்ரேட் தட் த அக்விசிஷன் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த பப்ளிக் பர்பஸஸ்.
ஸோ இந்த லேண்டை வந்து அக்விசிஷன் பண்ணுறவங்க வந்து எதுக்காக ஒரு பப்ளிக் பர்பஸுக்காக நாங்கள் தான் அதை எடுக்கிறோம். சும்மா ஓன் பர்பஸுக்காக இப்போ எடுத்து நம்ம கட்சி அலுவலகம் நடத்துறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனல் இஷ்யூக்கோ யாராவது அந்த அரசியல்வாதிக்காகவோ இது அரசியல் ஒரு இதுக்காகவோ பண்ணல. ஒரு பப்ளிக் பர்பஸுக்காக தான் நாங்கள் அதை எடுக்க போகிறோம் எடுத்திருக்கோம் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி எல்லாருக்கும் தெரிவிக்கப்படுத்தணும். ஸோ அதுவும் ஒரு ரைட்ஸாக சொல்லியிருக்காங்க, 4வது ரைட்டாக. ஸோ 5வது ரைட்டை என்ன சொல்கிறாங்க, த ரைட் ஆஃப் த சிட்டிசன் ஃபார் ஃபேர் டு ஃபேர் காம்பன்சேஷன். இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் ஒரு லேண்டை அக்விஷன் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு 1.5%, அதாவது மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு 1 கோடி ரூபா போதுன்னா 1.5 கோடி ரூபா காம்பன்சேஷனாக கொடுக்குறாங்க. லேண்டோட வேல்யூக்கு 150% ஆஃப் தி வரைக்கும் கொடுக்குறாங்க, இன்னும் ஜாஸ்தியாக கூட கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபேர் காம்பன்சேஷன்றது வந்து அதையும் ஒரு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் அவங்கள்ட்ட எடுக்கப்படக்கூடிய லேண்டுக்கு ஒரு ஃபேர் காம்பன்சேஷன் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6வது ரைட் என்ன சொல்கிறாங்கன்னா, duty of the state to conduct the process of acquisition efficiently and within the prescribed timelines. ஸோ ஒரு லேண்டை வந்து அவங்க அக்விசிஷன் பண்ணுறவங்க வந்து அதை வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு சரியான முறையில் ஒரு தெளிவான எஃபிஷியண்ட்டான முறையில் தெளிவான முறையில் பண்ணணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை பண்ணி ஆகணும். இப்போ இந்த ஒரு இடத்துல லேண்டை எடுத்துகிட்டு ரயில்வே கட்ட போகிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு அதை பாட்டு விட்டுட்டு மீதி இடத்துல நான் அக்விசிஷன் பண்ணுறதுக்கு நான் 10 வருஷம் 2 வருஷம் 15 வருஷம் இழுப்பேன் அப்படின்னா தட் இஸ் நாட் அ ரீசனபிள். ஒரு ரயில்வே ட்ராக் வந்து ஒரு இடத்துலேருந்து கோயம்பேட்டிலேருந்து நான் வந்து ஓஎம்ஆர் வரைக்கும் போட போகிறேன் அப்படின்னா ஒரு இடத்துல எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல எடுக்காமல் விட்டுட்டாங்கன்னு வச்சிங்கன்னா அப்போ எதுக்கு அந்த லேண்டை எதுக்கு எடுக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஒரு லேண்டை எடுத்தீங்க அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக எடுக்கணும். எல்லாருக்கும் எடுத்து இந்த பர்பஸே வந்து கோயம்பேட்டிலேருந்து ஓஎம்ஆர் வரைக்கும் போட போகிறோம்னா எல்லா இடத்துக்கும் கரெக்டாக அவங்க எடுத்து எஃபிஷியண்டாக எடுக்கணும். அது ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது ரைட்ஸாக சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 7வது ரைட்டாக சொல்கிறது ரைட் ஆஃப் கன்க்ளூஷன் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ். அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து கரெக்டாக ஒரு ப்ராப்பராக நடந்து ஒரு ப்ராப்பராக முடியணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த 7 விதமான ரைட்டை இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட்டாகவும் சொல்லியிருக்காங்க, அது ஒரு ஹியூமன் ரைட்டாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா சிட்டிசனுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சிட்டிசன் இந்த ரைட்ஸ் ஏதாவது வயலேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன மீனிங் வருதுன்னா அது வந்து இட்ஸ் அமௌண்ட் அந்த அக்விசிஷனே அது அன்கான்ஸ்டியூஷனல் ஆகி அந்த ப்ரொசீஜர் அது வந்து எல்லாமே ஃபெயிலியர்ன்ற மாதிரி ஆகி அந்த அக்விசிஷனை இன்வேலிட்ன்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் படி வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்விசிஷனே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்களுக்கு பழைய ஓனருக்கு எடுத்து யூஸ் பண்ணலான்ற மாதிரி மீனிங் வருது. ஸோ இந்த மாதிரி வயலேஷன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து யூ கேன் ஃபைல் அ ரிட் பிஃபோர் ஹை கோர்ட் ஆர் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட் சேலஞ்சிங் தட் இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல, இந்த ப்ரொசீஜர் வயலேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மீறி பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணல, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ள ரைட்ஸ் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி அந்த அக்யூஷனை அன்கான்ஸ்டியூஷனல் இன்வேலிட் வாய்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அந்த லேண்டை மீட்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மே மாதம் 16ஆம் தேதி நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜஸ்டிஸ் PS நரசிம்மா அண்ட் அரவிந்த் குமார் அவர்களால் வெளியிடப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அதை வந்து நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் ஆகணும், லேண்ட் அக்விசிஷனை கேஸ் சேலஞ்ச் பண்ணலாம், நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஷ்யாக் சட்டம் அறிவோன்ற ஒரு தமிழ் சேனலும் ரஷ்யாக் லா டியூப் இங்கிலீஷ் சேனலும் நடத்திக்கிட்டு இருக்குது. அது சட்டம் நீங்கள் பார்த்து உங்கள் நாலேஜை பறிச்சுக்கங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் டைம் பெர்மிட்ஸ் உங்களோட சந்தேகங்களை தீர்க்க முடியுதோ லீகல் கன்சல்டேஷன் கொடுக்க முடியாது பண்ணிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ராசிகலி.